அன்பான தோழர்களே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னா, அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, மயிலாடுதுறை பற்றி தான் நான் பேச போகிறேன். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை ஒன்றியம், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் அண்ணங்கிட்ட. நான் 10 வருஷம் ஆகுது ஒன்றிய செயலாளருக்கு பணம் கட்டி 10 வருஷம் ஆகுது. பிடிஎஸ் ரவிச்சந்திரன் முடுமாங்கலம் அவருக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும்போது அவர் மூலியமாக நான் பணம் கட்டினேன் ஒன்றிய செயலாளருக்கு. நாகப்பட்டினம் பார்வையாளர் அண்ணன் அண்ணன் வடங்காமுடி அவருக்கு பார்வையாளராக இருக்கும்போது அவர் தான் வந்து அதை சைன் பண்ணி அந்த பில்லு தான் என்கிட்ட கொடுத்தாரு. அது இருக்குது பெட்டியில், அதுக்காக தேடி எடுக்கணும். நான் பணம் கட்டின பில்லும் இருக்குது. 10 வருஷமாக இன்னும் ஒன்றிய செயலாளர், இன்னும் எம்ப தலைவர் அண்ணன் திருமாவளவன் இன்னும் நம்மளுக்கு ஒன்றிய செயலாளர் மயிலாடுதுறை அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு 12 வருஷமாக ஆகுது இது வரைக்கும் நான் கட்டி. நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிச்சயமாக அது தோற்று போனோன்னு நான் வந்து அங்கே போயிட்டு வேலை செய்ய போய் அண்ணங்கிட்ட நான் பேசும்போது விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னாரு. மனு தான் கொடுத்துட்டு வந்தேன். இன்னும் அறிவிக்கல. அடுத்தது சேலம் மாநாட்டில் வந்து பிறந்தநாள் மாநாடு அண்ணன் வைக்கும்போது அந்த மாநாட்டில் உங்கள் பதவியெல்லாம் மாற்றி அறிவிக்க போகும். ஓகே, நீங்கள் எந்த பதவி வேணாலும் அறிவிச்சா ஓகே, நாங்கள் அதை ஏற்றுக்கோங்க. நீங்கள் வந்து தலைமை, நாங்கள் வந்து தொண்டர்கள், நீங்கள் அறிவிக்க பொறுப்பு தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி நான் ஒன்றுமே பேசலை. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அண்ணனோட ஃபேஸ்புக் ஐடி தொல் திருமான்னு போட்டு அடித்தா அண்ணனோட ஃபேஸ்புக் ஐடி வரும். யாரு? தொல் திருமாவளவன் அண்ணனோட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக தாய் சிறுத்தையோக ஐடி வரும். அதில் நான் பேசி அனுப்பியிருந்தேன். திரும்பி நான் ஃபோன் பண்ணேன். ஒரு 3 டைப்பு ஃபோன் பண்ணேன். அதில் ஆன்லைனில் கட் பண்ணி விட்டாரு. திரும்பி ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஐடி ஓப்பன் பண்ணும்போது லாக் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இன்றைக்கி ஒரு தலைவருக்கு இவ்வளோ பேர் இருக்கா. நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ பேர் தலைவருக்கு வளர்ந்துருக்குறீங்க. நீங்கள் யாரால் வளர்ந்தீங்க? உங்கள் வீட்டு காசு செலவு பண்ணி நீங்கள் வளர்ந்தீங்களா? என்னோட கேள்வி கரெக்டாக நீங்கள் வந்து என்னோட என்னோட தோழர்களுக்கும் நான் ஒரு கேள்வி வச்சுருந்தேன்னா, நான் தப்பாக பேசுனேன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீ ஏன் தப்பாக பேசுக அப்படின்ட்டு நீ வந்து கேட்கறதுக்கான உண்மை உண்டு. இவ்வளோ பேர் தலைவரை யார் வளர்த்து விட்டா? நீ லட்சமாக இன்றைக்கி வந்து நோட்டீஸ் அடித்து ஒட்டி இன்றைக்கி வந்து லட்சமாக நம்ம செலவு பண்ணி இது இன்றைக்கி வந்து தலைமைன்னு உங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் உங்களை தலைமைன்னு சொல்லுவதற்கு இது பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அனைத்து ஐரோப்பிய நாடு அனைத்து நாட்டிலையும் உங்களை வந்து தெரிகிற அளவுக்கு யார் வளர்த்து விட்டான்? உங்கள் காசு செலவு பண்ணி நீங்கள் போனீங்களா? நாங்கள் வேணால் எல்லாம் செஞ்சோம். இன்றைக்கி மயிலாடுதுறையில் அண்ணன் திருமாவளவன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் என் வீட்டு காசு செலவு பண்ணி எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கும்
ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நின்று தோற்று போயிருக்கும். இன்றைக்கி வந்து அனைத்த என்னோட சமுதாய மக்களும் விடுதலை சிறுத்தை பி.கே. தேவதாசுன்னா என் தம்பிதான் அப்படின்னு சொல்லுறதுக்காக ஒரு பேர் எடுத்துருக்கு. 2026 தேர்தல்லையும் வின் பண்ணுறதுக்கான பி.கே. தேவதாஸ் நின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுயேட்சா நின்னா கூட உங்கள் கட்சியில் தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும். நீங்கள் வாங்கிறது 5 சீட்டு தான் வாங்குவீங்க, இல்லைன்னா 6 சீட்டு வாங்குவீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சீட்டு எந்த கூட்டணியில் போனாலும் நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. தனிச்சும் நீங்கள் நிற்க மாட்டீங்க. ஏன்னா ஆகமத்துலேருந்து உங்கள் கட்சியில் எங்கே நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதிமுக கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நீங்கள் மாவட்ட கட்சியில் நிற்கும்போது அந்த இதுலேருந்து ஆகமத்துலேருந்து நான் இருக்குவேன் கட்சியில். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஓட்டு கிடையாது. நான் சின்ன பையன், அந்த கட்சியிலே தான் இருக்குவேன். இது வரைக்கும் எத்தனை கட்சியோ என்னை கூப்பிட்டுருக்கு. நான் செத்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் சாகுவோம். நான் சாகும்போது அது கம்பத்தில் என்னோட கொடி பறந்தா அது போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் நான் ஒரே ஆள் தான். எவ்வளோ பேர் என்னை வந்து பணத்தை கொடுத்து என்னை மடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு தான் இவன் வந்து பி.கே. தேவதாஸ் மணங்கு ஆள் மயிலாடுதுறையில் பி.கே. தேவதாஸ் கிடையாது. என்னோட மக்களும் தெரியும். நான் நாமினேஷன் கட்டும்போது மற்றவங்க வந்து என்கிட்ட பேகம் பேசும்போது நீ 1 லட்ச ரூபா தாங்கன்னா நான் 1,10,000 தாங்க, நீ வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லுவாளுண்ணா. ஏன்னா என்கிட்ட ஏற்ற தாய்வு கிடையாது. நீ பெரிய ஆள், நான் சின்ன ஆள் அப்படின்னு ஏற்ற தாய்வு என்கிட்ட கிடையவே கிடையாது. நீனும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். நானும் பெரிய ஆள் கிடையாது, நீனும் பெரிய ஆள் கிடையாது. ஏற்ற தாய்வும் கிடையாது, ஜாதி மதமும் கிடையாது. ஏன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேலை செய்வோம். அப்படி இல்லையா நான் வேலை செய்ய மாட்டேன். அப்படி தான் என்னோட எய்மு. இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் இது வரைக்கும் 10-12 வருஷமாக மயிலாடுதுறை தொகுதி ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இந்த பொறுப்பு தான் வந்து அறிவிக்காமல் இருக்கிறார். அது ஏதாச்சும் ஒரு ஏன் நான் அறிவிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்னொன்று, என்னோட அருமை தோழர்களே, என் உயிருக்கு மேலான என் மக்களே, உங்களுக்கு ஒரு நச்செய்தி நான் வந்து இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நச்செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்து நான் அந்த சேரியை நான் உங்கள்கிட்ட வெளியே விடணும். அண்ணன் ஏச்சி தமிழர் திருமாவளவன் என் உயிருக்கு பாசமான அண்ணன் அவர்கள் மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் பி.கே. தேவதாஸ் அறிவிக்காக மற்ற ஆள் யாராச்சும் அறிவித்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சி உடையும். விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக உடையும். இதுதான் என்னோட கோரிக்கை. அந்த நேரத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் நினச்சேன், நான் என்னோட எம்பி தொகுதிக்கு மட்டும் நம்ம ஆளை நிறுத்தி தேர்தலில் போட்டி விடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டி வைக்காம ஒரு வாய்ப்புகள்
எனக்கு கிடைக்க போகுது. அது உங்களால், அது அண்ணன் எழுச்சி தமிழர்களால் தான் அது கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பாளர், கட்சியோட தலைவர் இது வரைக்கும் 10-12 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மயிலாடுதுறை ஒன்றியம், மயிலாடுதுறை மாவட்டம் இது வரைக்கும் அறிவிக்காமல் இன்னும் நாள் கடத்திக்கிட்டு இருந்தால் அதுக்கு என்ன காரணம்? அது கேள்வி நம்ம கட்சிக்காரங்களே கேள்வி எழுப்பாமல் தான் இருக்குது. ஏன், என்ன காரணம், எதனால அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒன்றிய செயலாளர் எல்லா பொறுப்புலையும் அறிவிச்சிருக்கீங்க. மயிலாடுதுறை மட்டும் நீங்கள் இன்னும் பொறுப்பை நீங்கள் அறிவிக்கல. ஆக நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இதனால் எங்கள் மேலே வருத்தப்பட்டு நீங்கள் கட்சியை விட்டு தூக்குனாலும் ஐ டோன்ட் நோ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நான் கவலைப்படல, ஐ டோன்ட் நோ. நீ கட்சியை விட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் நாளைக்கே என்னை கட்சியை விட்டு தூக்குனாலும் ஐ டோன்ட் நோ, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் உங்களை வளர்த்துருக்குவேன், நீங்கள் என்னை வளர்க்கலை. நான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் பேர் வாங்கினது என் வீட்டு காசு, நான் சம்பாதிச்ச காசு, அதை செலவு பண்ணி உங்களை வளர்த்துருக்குவேன். புரியுதுங்களா? உங்களை வளர்த்துருக்குவேன். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் உங்களை தெரியலாம், என்ன தெரியாது. எல்லா மாநிலத்திலையும் உங்களை தெரியலாம், என்ன தெரியாது. அது வேறு கட்டம், அது அடுத்த கட்டம். எல்லா கண்ட்ரிலையும் உங்களை தெரியலாம், என்ன தெரியாது. ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போன பயணத்தில் நான் ஒரு அரை வயசு நான் பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுற்றின நாடோட நான் சுற்றின நாடு ஒரு அரை வயசு பண்ணியிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும், நானும் கொஞ்சம் வெளிநாட்டில் உள்ள சட்டங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கேன். ஆனால் நான் ஒன்று நான் சொல்லுவேன், நீங்கள் தேர்தலில் கல்வி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 20 வயசில் தான் நீங்கள் தேர்தலில் வந்தீங்க. 22 வயசில் தான் நீங்கள் தேர்தலில் வந்தீங்க. ஆனால் நான் தேர்தலை சந்திச்சது 18 வயசு. 18 வயசுனா 18 வயசு. அப்போ உங்களோட எனக்கு தேர்தல் யுகம் அதிகமாக தெரியும். நீங்கள் என்னோட ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் நீங்கள் தேர்தலில் வந்தீங்க. ஆனால் உங்களோட 4 வருஷம் பின்னாடியே நான் தேர்தலில் இறங்கினேன் 18 வயசுலேயே. நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிற்கும் போது 18 வயசு எனக்கு. அப்பயே நம்ம தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையாக அந்த பெட்டியை உடைக்கும் போது என்ன இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த பெட்டியை உடைச்சிங்க? நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட் லேட் ஆகிடுச்சு நான் போகிறதுக்கு. அப்போ கேண்டிடேட் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அத்தனை கேண்டிடேட்டும் எடுக்க வச்சு அந்த பெட்டியை உடைக்கணும். எந்த தேர்தலையும் சரி அந்த பெட்டியை பிரிக்கிறதுக்கு நம்ம கேண்டிடேட் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அத்தனை கேண்டிடேட்டும் கிட்ட வச்சு அந்த சீலை பார்க்க வச்சு அப்புறம் தான் அந்த பெட்டியை திறக்கணும். அது என்ன இல்லாமல் திறந்துருக்கு. அந்த தேர்தல் அதிகாரியே நான் மன்னிப்பு கேட்க வச்சாள். எனக்கு தெரியாத தேர்தல் வியூகம் கிடையாது. ஆனால் உங்களோட வயசில் கம்மியாக நான் தேர்தல் யுகத்தை நான் சந்தித்தேன். இப்போ கூட
இந்த கொடி இந்த கொடி உங்கள் கொடியா இல்லை என் கொடியான்னு எனக்கே தெரியாமல் நான் இந்த கொடியை வச்சுருக்கேன். உங்கள் கொடியா என் கொடியான்னு தெரியாமல். அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுவீங்க. என் வண்டியில் கூட உங்கள் போட்டாவை நான் போட்டாவுக்கு ஒட்டாமல் வச்சுருக்குறது. நீங்கள் என்ன பொறுப்பு அறிவிக்கலை, அது யாருக்கு அறிவிக்க போகிறீங்க? அந்த நேரத்தில் நம்ம கட்சியோக நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி 38 மாவட்டத்திலையும் உடையண்ணா. கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். அதுக்கு கன்ஃபார்மாக நல்லா வீட்டில் உக்காண்டுங்க நான் பேட்டி கொடுக்குறதுக்கு கன்ஃபார்மாக சொல்லுவேன். 38 மாவட்டமும் மயிலாடுதுறை மாவட்டத்தொகை ஒன்றியத்தில் நீங்கள் மாற்றி அறிவிச்சிங்கன்னா இப்போ கூட வந்து என் பாக்கெட்டில் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா உங்களை ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து எந்த ஒரு அமைப்பில் நான் போனாலும் நான் தலைமையை ஏற்றுக்கிறது நீங்கள் தான். ஏன்னா உங்களை தவிர ஃபஸ்ட்டு ஏற்றுக்க வேண்டியது எங்கள் ஐயா டாக்டர் அம்பேத்கர், 2வது எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன், அடுத்ததாக எங்கள் தாத்தா கட்டமலை சீனிவாசன், அடுத்ததாக எங்கள் தாத்தா அயோத்திதாஸ் பண்டிதர். இன்னும் இருக்குதாங்க. அவங்களதான் நான் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இப்போ சென்னை நோக்கி பயணங்கள் சில நிமிடங்கள் எனக்கு இருக்கிறது. அந்த நிமிடத்தில் நான் உங்கள்கிட்ட பணியாற்ற கடமைப்பட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லுறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் தொல் தெரியுமா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் நான் வந்து கால் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க. சரி, அதுக்கோ எனக்கு வருத்தம் இல்லை. நான் நீங்கள் கட் பண்ணி விட்டதுக்கோ வருத்தம் இல்லை. திரும்பி மகா நாளுக்கோ அன்றைக்கி நீங்கள் எதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு அசதியாக நீங்கள் வந்து உறங்கி கொண்டு இருக்கலாம், தூங்கி கொண்டு இருக்கலாம். அது ரெண்டும் ஒன்று தானே. உறங்கி கொண்டு இருக்கலாம், தூங்கி கொண்டு இருக்கலாம். மகா நாளுக்காக நீங்கள் என்னோடய ஐடி உங்களுக்கு தெரியும். ஆனால் மகா நாளுக்காக கால் பண்ணல. அதுக்கு நான் ரிப்ளை உங்களுக்கு ரெக்கார்டும் போட்டு விட்டேன். நான் யாரு, என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு ரெக்கார்டும் உங்களுக்கு போட்டு விட்டேன். அதை பற்றியும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட எனக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா, தம்பி நான் உனக்கு பேசுவேன் தம்பி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் வந்து மக்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறதே கிடையாது. இந்த பதிவு நான் விட போகிறதும் கிடையாது. இவ்வளோ இத்தனை வருஷமாக இந்த சமுதாயத்துக்காக இந்த கட்சியில் பாடுபட்ட ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதைன்னு எனக்கு நீங்களே காட்டிட்டீங்கண்ணா. இந்த சமுதாயத்துக்காக இந்த கட்சியில் பாடுபட்ட ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு மரியாதைன்னு நீங்களே காட்டிட்டீங்க. பொறுப்பு கிடைக்கு. நான் பொறுப்பு ஆகிட்டோன்னும் அதை பற்றி கல்லுவலி. ஆனால் நானும் போய் பல நாடு போயிட்டு பல சட்டங்கள் படிச்சுட்டு தான் வந்துருக்குவேன். நானும் வந்து ஒரு ஒன்றும் தெரியாமல் வந்து பள்ளிக்கூடம் நான் போகாமல் நான் வரவே இல்லை. என்ன, நானும் காசு செலவு பண்ணி பல நாடுகள் போய் பல சட்டங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே வந்து, அதுக்கு முன்னாடியே உங்கள் கட்சியில் நான் போராடியாக தான் இருக்கிறேன். குவைத்துலேயும் நான் வந்து எத்தனை டிப்பு நான் ஃப்ளைட்டில் போனோன்னா அத்தனை டிப்பும் உங்கள் கட்சி வேட்டி சட்டையை நான் போடாமல் வேட்டி சட்டையில் தான் நான் போயிருக்கேன். பேண்ட் சட்டையில் போனது கிடையாது. ஃப்ளைட்டில் நீங்கள் கூட வந்து பேண்ட் சட்டை தான் போட்டு போயிருப்பீங்க. எந்த நாடு போனாலும்
அண்ணா எழுச்சி தமிழக அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் எந்த நாடு போனாலும் சரி, இந்த கார்டை கொஞ்சம் நான் பாக்கெட்டில் வச்சுக்குவேன். நீங்கள் எந்த நாடு போனாலும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு தான் போயிருப்பீங்க. பேண்ட் சட்டை போட்டுட்டு போயிருப்பீங்க, இல்லைன்னா கோட் சூட்டு போட்டு போயிருப்பீங்க. நான் எந்த நாடு போனாலும் என்னோட கொடிகள் போட்ட சட்டை, வேட்டி இதை கட்டிட்டு தான் நான் 12 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். 6 மாதத்துக்கு ஓட்டி குவைத், துபாய், ஃபஸ்ட்டு போனது துபாய், குவைத், கத்தார், மலேசியா, இன்னும் மற்ற நாடுகளில் தான் போயிருக்கிறேன். அதுதான் நான் சொல்ல விருப்பப்படலை. பார்த்து பொறுப்பு அறிவிங்க. அப்படி இந்த மெசேஜ் பார்த்த உடனே என்னை கச்சை விட்டு தூக்குறதுனா உடனே வந்து நீங்கள் டிவி சேனல் எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனே பேட்டி விட்டு கட்சி விட்டு PK தேவதாஸ் மயிலாடுதுறை MP கேண்டிடேட், நெக்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர், புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 2026 சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை சுயேட்ச் கட்சியை விட்டு நான் தூக்குறேன். விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு அப்படின்ட்டு நீங்கள் அறிவிச்சுங்க. இது மொத்த தமிழ்நாடு மக்களும் என்னோட யூடியூப் சேனலில் பார்ப்பாங்க. நீங்கள் செஞ்ச தப்பு மொத்த தமிழ்நாடு மக்கள் பார்க்கும். அண்ணா எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இது உங்களுக்காக பதிவு. இந்த பதிவை பார்த்து நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கலனாலும் எனக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னால் 2026 தேர்தலில் மைக்கு பிடிச்சி பேசும்போது அண்ணா நான் அதிகமாக உங்களை பற்றி தானே பேசுவேன். இதுக்கு நல்லா என்னோட தாய் சிறுத்தை உங்கள் மேலே சத்தியண்ணா. நீங்கள் கட்சியை விட்டு தூக்கலைன்னா, பொறுப்பு அறிவிக்கலைன்னா, மைக்கு பிடிச்சி நான் பேசும்போது உங்களை பற்றி தான் பேசுவோம். என்னோட சத்தியமே என்னோட தாய் சிறுத்தை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மேலே சத்தியம். அண்ணா நன்றி, வணக்கம்.